السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الله 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 في أصحابي، لا تتخذهم عرضا من بعدي، فمن أحبهم فبأحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم. அன்பான மாணவ மாணவியர்களே, தொடர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை இந்த அஷரத்துல் முபஷ்ஷராவினுடைய வரலாற்று தொடரிலே நாம் பார்த்து வருகின்றோம். சென்ற வார பாடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் குடும்பம் என்ன, அவர்களின் கோத்திரம் என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையினுடைய முழு பெயர் என்ன, தந்தையின் கோத்திரம் என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாரின் முழு பெயர் என்ன, அவர்களின் கோத்திரம் என்ன, இன்னும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிறப்பு எப்போது நிகழ்ந்தது என்பதை சென்ற வார பாடங்களிலே நாம் படித்து தெரிந்திருந்தோம். இந்த வார பாடத்திலே 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இந்த வாரத்தில் தயார் நிலையில் இருக்கின்றோம். முதன்மையாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்த அழைப்பு பெயர்கள் எத்தனை, மக்கள் என்னென்ன பெயர்களை கொண்டு அவர்களை அழைத்தார்கள், அதாவது விழிப்பெயர் என்று நாம் தமிழிலே இதற்கு பொருள் கொள்ளலாம். அழைப்பு பெயர் அப்படின்னு நாம சொல்லலாம். வரலாற்று நூல்கள்ல விழிப்பெயர் என்றே அதற்கு ஒரு தலைப்பை அமைக்கின்றார்கள். எனவே விழிப்பெயர், விழிப்பது என்று சொன்னால் ஒரு ஆளை கூப்பிடுவது, அழைப்பது என்று நம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? முதன்மையாக அதை தெரிந்து கொள்வோம். அடுத்தபடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை மற்றும் தாயார் எப்போது இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். அதே போன்று ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை பற்றி பொது வெளிகளில், பொது மேடைகளில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு பேசினார்கள் என்கின்ற இந்த 3 செய்திகளை தெரிந்து கொள்வோம். நேரம் இருந்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் உருவ தோற்ற அமைப்பு எவ்வாறு இருந்தது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 4 பெயர்களை கொண்டு மக்கள் அவர்களை அழைத்தார்கள். முதன்மையாக இன்று வரையிலும் பிரபலயமாக இருக்கக்கூடிய பெயர் அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய பெயர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெயர் தான் இன்றும் பிரபலமாக இருக்கிறது. முதன்மையாக அதை கொண்டுதான் மக்கள் அனைவரும் அவர்களை அழைத்தார்கள். இரண்டாவதாக அதீக் என்கின்ற பெயரை கொண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்கள் அழைத்தார்கள். மூன்றாவதாக அஸ்ஸித்தீக் என்கின்ற பெயரை கொண்டும் மக்கள் அவர்களை அழைத்தார்கள். நான்காவதாக அஸ்ஸாஹிப் என்கின்ற பெயரை கொண்டும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்கள் அழைத்தார்கள். இந்த 4 பெயர்களுக்குமான காரணங்களையும் அதனுடைய பின்னணிகளையும், இந்த விழிப்பெயர்கள் தோன்றுவதற்கான அடிப்படை விஷயங்கள் என்னவாக இருந்தது என்பதையும் நாம தெரிந்து கொள்வோம். முதலிலே விஷயத்தை நாம் சொல்வோம், அதனை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள்.
அதிலே இருந்து உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும்னா நீங்க நோட்ஸ்களை எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு எந்த பக்கங்களிலிருந்து அதை நாம் சொன்னோமோ அதை ஒரு முறை வாசித்தும் காமிப்போம். உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் நீங்கள் பாடம் கொடுக்கும் போது முதலில் வட்டுருக்கமான செய்தியை, சாராம்சத்தை சொல்லி அதற்கு பிறகு அந்த பாட புத்தகத்தின் தாளையும் நீங்கள் வாசித்து காமிக்க வேண்டும். அந்த தாள்கள் தளத்திலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பதிவிடவும் படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அபூபக்கர் என்பது அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர்களுக்கு இருந்த ஒரு பெயர் இல்லையா? அந்த பெயருக்கான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, பக்கரின் தந்தை என்று அர்த்தம். அபு அப்படின்னு சொன்னா வாப்பான்னு அர்த்தம். பக்ர் அப்படின்னு சொன்னா பக்ரின் தந்தை என்று அர்த்தம். பக்ர் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா ஒட்டக கன்று, ஒட்டகத்தினுடைய கன்று இருக்கிறது அல்லவா, குட்டி, அதுதான் பக்ருன்னு சொல்லப்படும். அப்ப ஒட்டக கன்றின் தந்தை என்றுதான் அவர்களை மக்கள் என்பவர்கள் அழைத்து கொண்டே இருந்தார்கள். அந்த நேரங்கள்ல பெயர்கள் என்பது மனதில் தோன்றியவாறு அல்லது வேறு ஏதோ ஒரு விருப்பத்தின் அடிப்படையில வைப்பார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயராக அபூபக்கர் என்கின்ற பெயர் இருந்தது. அடுத்து மக்கள் எல்லோரும் அவர்களை அத்தீக் என்கின்ற பெயரை கொண்டும் அழைப்பார்கள். அத்தீக் என்கின்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு பெற்றவர் என்று அதற்கு பொருள். அத்தீக் என்பதனுடைய பொருள் என்ன? பாதுகாப்பு பெற்றவர், விடுதலை பெற்றவர் என்பது அதனுடைய பொருள். ஏன் இந்த பெயரை கொண்டு அழைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. முதல் 3 காரணம் சொல்றாங்க. 3 காரணம் அத்தீக் என்கின்ற பெயரை கொண்டு அழைப்பதற்கு 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே முதன்மையான காரணம் என்னவென்று சொன்னால், முதலில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவே முதன்மையாக அவர்கள் தழுவியதின் காரணமாக பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர், பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர் என்கின்ற அர்த்தத்துல அடிப்படையில அவர்களை மக்கள் அனைவரும் அத்தீக் என்கின்ற பெயரை கொண்டு அழைத்தார்கள். இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உம்மாவுக்கு குழந்தைகள் வரிசையாக பிறந்து ஒவ்வொரு குழந்தையாக மரணித்து கொண்டே இருந்தார்கள். இந்த ஒரு நிலையில தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பிறக்கின்றார்கள். பிறந்ததோட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உம்மா காபத்துல்லாஹ்வுல கொண்டு போய் வச்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், ஒவ்வொரு குழந்தையாக எனக்கு பிறந்து பிறந்து இறந்து போய் கொண்டே இருக்கிறது, இந்த குழந்தை மரணத்தில் இருந்தும் பாதுகாப்பு பெற்றது. அப்படின்னா மௌத்தா போகவே மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாது. அந்த நேரத்துல மௌத்தா போகாம அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தொடர் மரணத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக அவர்களுடைய குடும்பத்தில் திகழ்ந்ததினால் அவர்களுக்கு அத்தீக் என்கின்ற ஒரு பெயரும் கிடைத்தது. அந்த பெயருக்கான காரணத்தை சொல்றாங்க. அடுத்து மூன்றாவதாக சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னதினால், சொர்க்கத்தை கொண்டு முதல்ல யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னாங்க? அபூபக்கருன் ஃபில் ஜன்னா, உமரும் ஃபில் ஜன்னா, உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, அலியுன் ஃபில் ஜன்னான்னு சொல்லி ஒரு 10 சஹாபாக்களுடைய லிஸ்ட் நாம முன்னாடி சொன்னோம் இல்லையா? அந்த 10 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல முதன்மையாக பெயர் யாருடைய பெயர் இடம்பெற்றுச்சுன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பெயர் தான் இடம்பெற்றது. எனவே நரகத்தில் இருந்து விடுதலை அளிக்கப்பட்டவர் என்கின்ற அடிப்படையில அத்தீக் என்று மக்கள் அவர்களை அழைத்தார்கள். அப்ப 2 பேர், ஒன்னு அபூபக்கர் அப்படிங்கிறது அவர்களுடைய ஆரம்ப காலத்தினுடைய பெயராக இருந்தது. அடுத்து அத்தீக் என்கின்ற பெயரை மக்கள் வைப்பதற்கு 3 காரணங்களை இமாம்கள் என்ன செய்றாங்க, தெரியப்படுத்துறாங்க. இதை நான் வாசிப்பேன், நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கிட்ட வாசித்தும் காமிக்கணும், கருத்தர்த்தத்தையும் நீங்க சொல்லி காமிக்கணும். அடுத்து 3வது பெயர் அஸ்ஸித்தீக் என்கின்ற பெயர். அஸ்ஸித்தீக் என்று சொன்னால் உண்மையாளர், உண்மைப்படுத்தக்கூடியவர், உண்மைக்கு பெயர் போனவர், உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர் என்கின்ற பல பொருட்கள் அஸ்ஸித்தீக் என்கின்ற பெயருக்கு வழங்கப்படுகிறது. இது அஸ்ஸித்தீக் என்கின்ற பெயர் வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் தான் இந்த பெயரை என்ன செஞ்சாங்க, சூட்டினார்கள். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் ஆரம்பத்துல சொன்னாங்களோ அவை அனைத்தையுமே முதன்மையில் உண்மைப்படுத்தியவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். எனவே அஸ்ஸித்தீக் என்கின்ற பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். சரி, அதிலும் குறிப்பா எந்த தருணத்துல இந்த பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே இரவுல காபத்துல்லாவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் போய் வானலோகத்தில் பயணம் செய்து மியராஜ் பயணம் செய்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்கள் எல்லாரும் அதை பொய்படுத்தினாங்க. என்னங்க, காபத்துல்லா எங்க இருக்கு, பைத்துல் முகத்தஸ் எங்க இருக்கு, அதுவும் ஒரே இரவுலையா, அதுவும் இரவு நேரத்துல ஆரம்பத்துல போகல, நடுப்பகுதியில போனாங்களா, விடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா, இதை பார்த்தாங்களா அதை பார்த்தாங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் ஒரு பொய்யான கதைகள் போன்றல்லவா தெரிகிறது என்று மக்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த செய்தியை பொய்ப்படுத்தினாங்க. இந்த ஒரு நிலையில தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்துல இருந்து ஒருவர் சொன்னாரு, உங்க நண்பர் ஒருவர் ஏதோ ஒன்றை சொல்கின்றாரு, அது என்னன்னு கேட்டீங்களா, அவர் சொல்றது உண்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி காபத்துல்லாவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்ததாக சொல்றாங்க, அதுவும் ஒரே இரவுல போயிட்டு வந்ததா சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நிச்சயமாக நான் இதை நம்புகிறேன். முஹம்மது அவர்கள் தன்னுடைய வாயால் இதை சொல்லியிருந்தால் நிச்சயம் அது உண்மையாகத்தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை விட வேறொரு விஷயத்தை, பாரதூரமான ஒரு விஷயத்தை சொன்னாலும் கூட, இதைவிட நீங்கள் அனைவரும் சாத்தியமே படாது என்று கருதக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னாலும் அதையும் நான் உண்மைப்படுத்துவேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமித்தார்கள். எனவே அந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சித்தீக் என்கின்ற அழகிய உயரிய அன்பளிப்பு பெயரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருளினார்கள். அடுத்து மூன்றாவது அஸ்ஸாஹிப், நான்காவது அஸ்ஸாஹிப் என்கின்ற பெயர். அஸ்ஸாஹிப் அப்படின்னு சொன்னா உடன் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம், அல்லது நண்பர், உற்ற தோழர் அப்படிங்கிற பல அர்த்தங்கள் சாஹிபுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இந்த சாஹிப் என்கின்ற பெயர் வருவதற்கான காரணம் ஒரு குர்ஆனினுடைய ஆயத்தாக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்லும் போது எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஒரு குகையில போய் தங்கினாங்க. அந்த குகையில இருக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டமான ஒரு நிலையில இருந்தாங்க. தன்னுடைய உயிரை நினைத்து அல்ல, தன்னுடைய உடைமைகளை நினைத்தோ, தன்னுடைய பொருளை நினைத்தோ, தன்னுடைய குடும்பத்தை நினைத்தோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டமா இல்ல, ரசூலுல்லாஹ்வை நினைச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல சொல்லும் போதே தன்னுடன் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழருக்கு நமது தூதர் சொன்னார் என்று அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை குர்ஆன்ல என்ன செய்றான், குறிப்பிட்டு சொல்லி காமிக்கிறான். எனவே பெருமானாரோடு பல தருணங்கள்ல ஒன்றாக பயணித்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவா எல்லாரும் ஏதோ ஒவ்வொரு தருணங்கள்ல பயணிச்சிருக்கிறான், ஒவ்வொரு தருணத்திலையும் பயணிக்கிறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதனால அவங்களுக்கு அஸ்ஸித்தீக் என்கின்ற சிறப்பு பெயரா அஸ்ஸாஹிப் என்கின்ற சிறப்பு பெயரும் உண்டு என 4 பெயர்களை குறித்து முதலில் நாம் பாடத்தை வாசித்துக் கொள்வோம். அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையினுடைய இஸ்லாம் எப்படி இருந்தது, அவர்கள் தாயார் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும் நாம் விளக்கம் சொல்லி படித்து தெரிந்து கொள்வோம். இந்த பக்கம் மட்டும் உங்களுக்கு விஷயம் போட்டோ வாயிலாக உங்களுடைய வாட்ஸ்அப் தளங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இது வந்து சேரும். ஏன்னா இது ஒரு பெரிய புத்தகமா இருக்கிறதுனால இதை முழுமையா பிடிஎஃப் ஆக்குறதும் சிரமம், பிடிஎஃப் நாங்க ஆக்கி கொடுத்தாலும் நீங்க பிரிண்ட் எடுத்து வைக்கிறதும் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாயிரும். அதனால சின்ன போட்டோவா கொடுக்குறோம், அதை நீங்க படிச்சு கொள்ளலாம். ஏன்னா நம்ம ஒரு 4-5 பக்கத்தை நடத்துறோம் அப்படிங்கும் போது அதை நீங்க ஈஸியா வாசித்து கொள்ளலாம்.
இப்போ வந்து இது 34வது பக்கம். அந்த பிறப்பு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே விழிப்பெயர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். நம்ம அந்த கரெக்டா அந்த போட்டோ மட்டும் தான் உங்களுக்கு வரும். சரியா? பாருங்க, விழிப்பெயர்கள். அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் எனும் பெயரால் விளங்கப்படுகிறார். அப்பெயரே புகழ்பற்று விளங்குகிறது. அபூபக்கர் என்றால் பக்கரின் தந்தை, பக்கருடையவர் என பொருள்படும். பக்கர் என்றால் ஒட்டக கன்று என பொருள். முதல்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அப்படிங்கிறதுக்கு நாம விளக்கம் சொல்லியிருந்தோம். சரியா? அதுதான் இது. அடுத்து அல் அதீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதீக் எனும் பெயராலும் விளிக்கப்படுகிறார்கள். பல்வேறு காரணங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் கூறப்படுகின்றன. அதீக் என்றால் விடுதலை பெற்றவர் என பொருள். யாவருக்கும் முன்னராக முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் நன்மையை நோக்கி விரந்தோடி வந்ததால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்றும், அழகிய வடிவில் அவருடைய இஸ்லாம் நிகழ்ந்ததால் இவ்வாறு அழைக்கப்பட்டார் என்றும், அவருக்கு முன்பாக பிறந்த பல குழந்தைகள் இறந்துவிட்ட நிலையில் அபூபக்கர் பிறந்தவுடன் அவருடைய தாயார் காபத்துல்லாஹ்வில் கொண்டு போய் அந்த குழந்தையை கிடத்தி, இறைவா, மரணத்திலிருந்து உன்னால் விடுவிக்கப்பட்டவன் இக்குழந்தை என பிரார்த்தனை செய்ததால் அதீக் என அழைக்கப்பட்டார் எனவும் பல கருத்துக்கள் நிலவுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நரகிலிருந்து விடுவித்து விட்டான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த நற்செய்தியின் நினைவாக இவ்வாறு அழைக்கப்பட்டார் என்றொரு கருத்தும் பதிவாகி உள்ளது. அப்ப இந்த செய்திகள்லாம் எங்க பதிவாயிருக்கு, எந்த நூல்கள்ல பதிவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு கீழே ஆதாரமான நூல்களுடைய பெயர் போடுறாங்க பாருங்க. ஃபத்ஹுல் பாரி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? அப்ப இங்க வாசிக்கிறதுக்கான விளக்கங்களை நாம முன்னாடியே சொல்லிட்டோம். இங்க வந்து ஒரு புத்தக வாசிப்புகள்ல எல்லாத்தையும் ரொம்ப விவரித்து எழுத போனா அது ரொம்ப நீட்டமாக போகும். சுருக்கமான வார்த்தைகளை கொண்டுதான் எழுதுவாங்க. நாம அதை விவரித்து நாம சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வார்த்தைகளை வாசித்து காமிக்கிறோம். சரிங்களா? அடுத்து 3வது பெயர் அஸ்-சித்தீக். பொதுவாகவும் பரவலாகவும் அபூபக்கரோடு இணைத்து கூறப்படும் விழிப்பெயர் அஸ்-சித்தீக் அபூபக்கர். அபூபக்கர் சித்தீக் எனும் பெயரால் தான் அவரை இன்றளவும் உலகம் அறிகின்றது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரும்பாலான தருணங்களில் மெய்ப்படுத்திய காரணத்தினால் அஸ்-சித்தீக் என அவர் விளிக்கப்பட்டார். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதைதான் சொல்கிறார்கள். அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸ் பள்ளிவாசலுக்கு இரவு பயணம் மேற்கொண்டார். மறுநாள் காலையில் மக்கள் அதை பற்றி பேசலானார்கள். இச்சம்பவம் இறை தூதரை நம்பி ஏற்று கொண்டோர் உண்மைப்படுத்தியோருக்கு மத்தியிலும் தடுமாற்றம் தோன்றிவிட்டது. அப்போது நிராகரிப்பவர்கள் சிலர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தார்கள். உங்களுடைய நண்பர் என்ன சொல்கின்றார் பார்த்தீர்களா? ஒரே இரவில் பைத்துல் முகத்தஸிற்கு அவர் போய் வந்து விட்டாராம் என்றார்கள். அப்படியா சொல்கின்றார் அவர்? ஆம், அப்படிதான் சொல்கின்றார் முஹம்மது என்றார்கள் குறைஷியினர்கள். அவர் அப்படி சொல்கின்றார் என்றால் அது உண்மையாகத்தான் இருக்கும். ஒரே இரவில், அதுவும் விடிவதற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸிற்கு போய்விட்டு திரும்பிவிட்டார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா, மெய்ப்படுத்துகிறீர்களா? ஆம், இதைவிட மேலான ஒரு விஷயத்தை அவர் சொன்னாலும் அதை நான் நம்புவேன், மெய்ப்படுத்துவேன். காலையிலும் மாலையிலும் வானுலக செய்தியை அவர் சொன்னாலும் மெய்ப்படுத்துவேன்,
மெய்ப்பிப்பேன் என்றார்கள் அபூபக்கர். இதன் காரணமாக அபூபக்கர் சித்திக் என அழைக்கப்பட்டார்கள். பைஹகி தலாயில், ஹாக்கிம் முஸ்தத்ரக். சரியா? அப்ப இதுதான் சித்திக்ங்கிற பேர் வந்ததுக்கான காரணமாக இதை என்ன செய்றாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து அஸ்ஸாஹிப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் ஒரு வசனத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். அந்த வசனத்தின் அடிப்படையில் அஸ்ஸாஹிப் தோழர் எனவும் விളിக்கப்படுகிறார்கள். சரி, நீங்கள் இந்த நீங்கள் இந்த நபிக்கு உதவி செய்யாவிட்டால் அதனால் என்ன? நிராகரிப்பாளர்கள் அவரை வெளியேற்றிய போது திண்ணமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்துள்ளான். அவர்கள் இருவரும் குகையில் தங்கியிருக்கும் போது இருவரில் ஒருவராய் இருந்தபோது அவர் தம் தோழரை நோக்கி, நமது தூதர், கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்றார். அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு தன்னிடமிருந்து மன அமைதியை இறக்கி அருளினான். மேலும் உங்களின் பார்வைக்கு தென்படாதிருந்த படைகளின் மூலமும் அவர்களுக்கு உதவி செய்தான். மேலும் இறை நிராகரிப்பாளர்களை வைத்து மேலும் அல்லாஹுவின் வாக்குதான் மேலானதாக இருக்கிறது. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். சரிங்களா? அந்த ஆயத்தினுடைய நம்பரையும் இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தந்தையினுடைய இஸ்லாம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி தன்னுடைய தந்தைய இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த செய்தி தான் சொல்லப்படுது. சுருக்கமாக விளங்கிக் கொள்வோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாப்பா ஆரம்ப காலகட்டங்கள்ல இஸ்லாத்துக்கு வரல. கிட்டத்தட்ட இவங்க ஹிஜ்ரி 14 தான் இங்க வராங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல மக்காவினுடைய இறை நிராகரிப்பவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமிய கொள்கைகளை பற்றியும் ஒரு சிறுபுள்ளத்தனமான கொள்கை, இது ஏதோ விளையாட்டு பிள்ளைங்க சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா விளங்கி வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆப்பாவும் நினைச்சிருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆப்பா ஊர்லயே ஒரு மிகப்பெரிய தலைவராக, ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவராகவும், மக்களால ரொம்ப மதிக்கப்படக்கூடியவர்களாகவும் அவங்களுடைய வாப்பா அபு குஹாஃபா அவங்க இருந்தாங்க இல்லையா? இவங்களும் ஆரம்ப காலகட்டங்கள்ல இதே போன்றுதான் நினைச்சாங்க. அது மட்டும் நினைச்சது மட்டும் இல்ல, தான் எதை நினைக்கிறாங்களோ அதை பளிச்சுன்னு பேசக்கூடிய ஒரு ஆளாகவும் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஹிஜ்ரத்தினுடைய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அலி ரலியல்லாஹுவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுல அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்படி அலி ரலியல்லாஹு வீட்டுல தேடிக்கிட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாப்பா அபு குஹாஃபா அவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துகிட்டு இருந்து அவங்க சொன்னாங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைகளுடைய கொள்கை என்னுடைய மகனையும் கெடுத்துருச்சே, இது என் மகனுக்குள்ளேயும் பூந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அதை ஒரு விமர்சனமாக ஒரு விமர்சித்து சொல்றத மாதிரி என்ன செஞ்சாங்க, அவங்க சொல்லி காமிச்சாங்க. இந்த ஒரு நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொள்றாங்க. மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழைத்து வராங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாருங்க, எதுக்கு உங்க வாப்பா நீங்க கூப்பிட்டு வந்தீங்க? நீங்க சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு நெசிச்சிருப்பனே, வந்திருப்பனே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுடைய இதயத்துல அப்படி அவங்களுடைய நெஞ்சு பகுதிகளில் கையை வைத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனிதமான கையை அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தந்தையினுடைய இதய பகுதிகளில் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு ஒரு அமைதிப்படுத்தினாங்க. அவங்களுடைய தந்தையை ஒரு அமைதிப்படுத்தி அவங்கள அரவணைச்சாங்க. அதற்கு பின்னாடி இஸ்லாத்தை பத்தி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, எடுத்து சொன்னாங்க. அவங்களும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தாயார் உம்முல் ஹைர் சல்மா பின்த் சஹர் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதன்மையாக இஸ்லாத்தை ஏத்தாங்கன்னு சொன்னா இஸ்லாத்துல ஏத்த 40வது ஆளாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா என்ன செய்றாங்க, இடம்பெறாங்க. 39 பேர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. 40வது ஆளாக அவங்களுடைய தாயார் என்ன செய்து கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற செய்திகளை வரலாற்றுல பதிவு பண்றாங்க. அடுத்த தலைப்பு என்ன அமைக்கிறாங்க பாருங்க. அபூபக்கரின் தந்தை அபூ குஹாஃபா உஸ்மான் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் மதிப்பு மிக்கவராகவும் வயது முதிர்ந்தவராகவும் இருந்தார். வயது முதிர்ந்தவர்கள் பொதுவாகவே எண்ணுவதை போலவே இஸ்லாமிய கோட்பாட்டை சிறுவர்களின் விளையாட்டுத்தனமான சிந்தனையாக கருதினார். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை போன்று அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக கிளம்பிய போது அபூபக்கரை தேடி அபூபக்கரின் இல்லம் வந்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லத்தில் அபூ குஹாஃபா அமர்ந்திருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து செல்வதை கண்ட அபூ குஹாஃபா கொஞ்சமும் தயங்காமல், இந்த சிறுவர்கள் என்னுடைய மகனையும் கெடுத்து விட்டார்கள் என விமர்சித்தார்கள். அல் இசாபாங்கிறதுல இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. சரிங்களா? திடமான சிந்தனையோடு மக்காவில் தன்னுடைய மூதாதையர்களின் மார்க்கத்திலேயே அபூ குஹாஃபா நிலைத்திருந்தார். மக்கா வெற்றிக்கு பிறகு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை இல்லத்திற்குள் நுழைந்தார்கள். தம் அருமை தந்தையாரை அழைத்து கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இறை தூதரின் சமூகத்தில் ஆஜரானார்கள். எதற்காக தந்தையாரை அழைத்து கொண்டு வர வேண்டும்? நானே வீட்டிற்கு வந்து சந்தித்திருப்பேனே என்றார்கள் கருணை கடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு கனிவோடும் கரிசனையோடும் தம் திரு கரங்களை அபூபக்கரின் தந்தையாரின் நெஞ்சின் மீது வைத்தார்கள். தூய களிமாக்களை கற்பித்தார்கள். அதை கூறியவாறு இஸ்லாமில் அவர் நுழைந்து விட்டார். அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு நெடுங்காலம் உயிர் வாழ்ந்தார்கள். ஒரு சிறிய செய்தியை இங்க சொல்றாங்க. அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு நெடுங்காலம் உயிர் வாழ்ந்தார்கள். அன்னலாரின் மறைவுக்கு பிறகு தம்முடைய மகன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தையும் கடந்து அதன் பின்பு வாழ்ந்தார்கள். முதுமையில் மிகவும் வலிமை குன்றி வலுவிழந்து போனார். பார்வையும் இழந்தவர்களாக ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு தமது 97வது வயதில் மரணம் அடைந்தார்கள். அல் இசாபா. நான் மக்கா வெற்றியில தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஹிஜ்ரி 14ல இல்லை. இந்த ஹிஜ்ரி 14 அப்படிங்கிறது அவங்க ஷஹீதானது, அவங்க மௌத்தா போன அந்த நாள். நான் அதை இஸ்லாத்துல நுழைந்த நாளாக குறிப்பிட்டிருந்தேன். அது தவறானது. எப்ப இஸ்லாத்துல அவங்க நுழைஞ்சாங்கன்னு சொன்னா ஃபத்ஹே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகுதான் அவங்க இஸ்லாத்துல நுழைந்தார்கள். அபூபக்கரின் தாயார் உம்முல் ஹைர் சல்மா பின்த் சஹர் ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு முன்பு வெறும் 39 நபர்கள் தான் முஸ்லிம்களாக மாறியிருந்தார்கள். சரி, இந்த செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து செய்திகளையும் விளக்கமாகவும் விவரமாகவும் விரிவாகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய நற்பயனையும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.